இவருக்கு சரியா வாய் பேச வராது. சுவாமி சிலை செய்யறதுக்காக முதலாளி கிட்ட சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லி கேட்பாரு. திக்குவாய் நாய, உனக்கு சம்பளம் கொடுக்கறதே பெருசு, இதுல சம்பளத்தை ஏத்தி வேற கொடுக்கணுமா, போடா வெளியேன்னு அடிச்சு விரட்டிடுறாரு. நேரா வீட்டுக்கு வந்தவரு வீட்டுல இருந்த நகை, வீட்டோட பத்திரம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அடகு வச்சு தேவையான பணத்தை ரெடி பண்றாரு. அவரோட பையன் ஸ்கூல்லயே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு நல்லாவே பாட்டும் பாடுவா. அதனால நம்ம பையன் பாட்டு புத்தகத்தை வாங்கிட்டு போய் கொடுத்து நாளைக்கு நடக்கிற பாட்டு போட்டியில எனக்காக நீ கலந்துக்கணும்னு சொல்லுவான். இங்க அவங்க அப்பா கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய விநாயகர் சிலை செய்யறதுக்கான ஆர்டர் ஒண்ணு கொடுக்குறாங்க. அவர் அடமானம் வச்சு வாங்கின மொத்த பணத்தையும் போட்டு பிரம்மாண்டமா ஒரு விநாயகர் சிலை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இவனும் அவங்க அப்பா செஞ்சு வச்சிருக்க விநாயகர் சிலை கிட்ட வந்து நாளைக்கு ஆள் நல்லா பாடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போவான். அடுத்த நாள் அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா வந்து படிக்கிற வயசுல சினிமா பாட்டு கேக்குதான்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நாள் ஸ்கூலே வராததுனால மனசுடைஞ்சு போன நம்ம பையன் அவங்க அப்பாட்ட போயிட்டு எனக்கு என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லி கேட்பான். அவ ஊர்லயே தங்கி படிக்கிறா, இதுக்கப்புறம் இங்க வரமாட்டான்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போன நம்ம பையன் அவங்க அப்பா செஞ்சு வச்சிருக்க விநாயகர் சிலை கிட்ட போயிட்டு நீ உண்மையான கடவுளா இருந்தா எங்க லவ் சேர்த்து வச்சிருப்ப, நீ வெறும் கல்லுதான் சொல்லிட்டு கல்லை தூக்கி அடிக்கிறான். அடுத்த நாள் ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு உடஞ்சு போன சிலை எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் எவ்வளவோ கெஞ்சுறாரு கதறாரு, ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லை. நம்ம மொத்த பணமும் போயிருச்சேன்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே இருக்க ஒரு மரத்துல தூக்கு மட்டும் இறந்து போயிடுறாரு.